புரட்சி தலைவர் என்றால் அமரர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் என்றால் அமரர் சிவாஜி கணேசன் அவர்கள், புரட்சி கலைஞன் என்றால் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எங்களுடைய தென் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்து அவருடைய உழைப்பால், திறமையால் உலகில் உச்சத்தை தொட்டவர். சினிமா துறை மட்டுமல்ல, அரசியலிலும் மிகவும் குறுகிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் மக்கள் ஆதரவுடன் எதிர்க்கட்சி தலைவராக தன் முத்திரையை பதித்தவர். மகாபாரத கதாபாத்திரம் கர்ணனை போன்ற கொடை உள்ளம் கொண்டவர். யாரு வந்தாலும் இல்லைங்கிற வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரவே வராது. ஒரு நல்ல அரசியல் சினிமா துறைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கின்றோம். அவர் ஈழ உணர்வாளர். அந்த காரணத்தினால் தான், அந்த ஈழ உணர்வால் தான் அவருடைய அன்பு மகனுக்கு விஜய பிரபாகரன் என்ற பெயரை சூட்டிய உத்தமர். அவர் காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக நடிகர் சங்க தலைவராக இருந்த பொழுது சக நடிகர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி உண்ணாவிரதம் இருந்தவர். அவர் தலைவர் வைகோ மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்டவர். நான் அவர் கலிங்கப்பட்டு வீட்டிற்கு வந்த பொழுது, அப்போது நான் உரையாடும் பொழுது நான் சொன்னார், உங்க அப்பா பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காலத்துல அவரோட நான் ஒரு ரசிகன் சொன்னார். அந்த அளவுக்கு தலைவர் வைகோ மேல ஒரு அன்பு மரியாதை வச்சிருந்தாரு. அரசியல் சினிமா துறைக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல ஒரு உத்தமரை, ஒரு மனிதரை, மனிதநேயமிக்க ஒரு நபரை நாம் இழந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் அவருடைய பிரிவால் வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு, தேமுதிக தொண்டர்களுக்கு, அவரை உயிரினும் மேலாக நேசித்த லட்சக்கணக்கான கேப்டனின் ரசிகர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் வைகோவின் சார்பிலும் என் இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க கேப்டன் புகழ், வாழ்க கேப்டன் புகழ். அதான் சொல்றேன், வீட்டுக்கு கலிங்கப்பட்டிக்கு வரும்போது தலைவர் அப்பா பொறுத்த வரைக்கும் நான் அரசியல் ரசிகன் சொன்னவர். தலைவர் மேல அவ்வளவு அளவற்ற ஒரு பற்று கொண்டவர். ஒரே ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். அப்ப அங்க ஊருக்கு வரும்போது அப்பா அவருடைய கண்ணாடி, கருப்பு கண்ணாடியை வாங்கி பார்த்துட்டு இருந்தார். வேற ஒன்றும் செய்யல, பார்த்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி கண்ணாடி தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு நபரை அனுப்பிச்சு அவருடைய கண்ணாடி பெட்டியில போட்டு அப்பா அனுப்பிச்சு விட்டுருந்தார். அதுதான் கர்ணன் சொல்லுவேன் நான். அப்பா கேட்கல, அவர் கண்ணாடி அவர்கிட்ட கேட்கல. ஆனா அதை ஞாபகம் வச்சு வைகோ இவ்வளவு தூரம் கேட்டிருக்காருன்னா வைகோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி அனுப்பிச்சு வச்சாரு. அதான் இன்னைக்கு அரசியல பெரிய தலைவராயிருலாங்க, நடிகர் பெரிய நடிகராயிருலாங்க, நல்ல மனிதருங்கிற பேரை வாங்குற கஷ்டங்க. அதை விஜயகாந்த் வாங்கியிருந்தாரு.